காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகள் குறித்து தேர்தல் பார்வையாளர் முகுல் வாஸ்னிக் ஆலோசனைகள் ஈடுபட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகள் குறித்து முகுல் வாஸ்னிக் ஆலோசனைகள் ஈடுபட்டிருக்கிறார். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் ஆலோசனைகள் ஈடுபட்டிருக்கிறார் முகுல் வாஸ்னிக். மேலும் தகவலை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். இந்த ஆலோசனை தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவன்ல காங்கிரஸ் நிர்வாகிகள் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் பார்வையாளருமான முகுல் வாஸ்னிக் தலைமையில இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருவதை பார்க்க முடிகிறது. திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சிக்கு 28 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஆனா தொகுதிகள் என்னென்ன அப்படிங்கறத இன்னும் திமுக தரப்புல இருந்து சொல்லல. அதனால திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சிக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகளை நம்ம கேட்டு பெறலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆலோசனை தான் இன்றைக்கு நடைபெற்று வருவதை பார்க்க முடிகிறது. தேர்தல் பணிகள் குறித்தும் ஆலோசிக்கப்படுது. ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களை தேர்தல் பிரச்சாரத்துக்காக எப்போது தமிழ்நாடு அழைத்து வரலாம் போன்ற பல்வேறு தேர்தல் பணிகள் குறித்து இந்த ஆலோசனை நடைபெறுவதை பார்க்க முடிகிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை திமுக கூட்டணியில 25 தொகுதிகள் வாங்கி அதுல 18 இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த முறை கூடுதலாக 3 தொகுதி என மொத்தம் 28 தொகுதிகள் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில வேட்பாளர் தேர்வும் தொகுதிகள் குறித்தும் இந்த ஆலோசனை இருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்.